காசி வந்து உட்காந்தாச்சப்பா. பாயத்திரம் சொல்லு. வணக்கண்ணே. அசோக் நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட் 6 மாசமா காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. இது அட்வான்ஸ், மேட்டர் முடிஞ்சது ஃபுல் செட்டில்மெண்ட். புரியுதா? என்னண்ணே? என்ன நோண்டண்ணே? இந்த பாரு, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ், வேலை முடிஞ்சவன பேலன்ஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இது என்ன வசந்தன் கோவா? இன்ஸ்டால்மெண்ட்ல முடிச்சறதுக்கு காசி கை நீட்டி காசு வாங்கியாச்சுன்னா சோழி முடிஞ்சதாக அர்த்தம். இஷ்டம்னா புல் அமௌண்ட் கொடு, இல்லன்னா எடுத்துக்கிட்டு எகிரி ஓடி போயிரு. கோச்சிக்கிறாங்கண்ணே. புல் அமௌண்ட் கொடுத்துறியா? யோ குட்டியா? புல் அமௌண்ட் தரேனே. குடு, எடுத்து வேமாயி லேட் ஆகுதுல்ல. வச்சுக்கிட்டே செக் பண்றாங்களா நம்மள. பையில எவ்வளவு இருக்கு? அண்ணே இது கிஃப்ட். ஆட்டோ கூட காசு இல்லண்ணே. நடந்து போயா, அதான் எல்லா கால்களையும் கைகளையும் கொடுத்துக்காரல. போ போ, அங்க அடுத்து யாரும் வர சொல்லுங்க. இந்த பாக்காசி, இது எனக்கு லொல்லு. அடுத்த பாத்தி வந்தாச்சா? அம்மா உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் பேரு வைத்தீஸ்வரன். அதான் ப்ராப்ளமா? பேரை மாத்திர வேண்டியதானே? இல்ல, எனக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்கா. 5 பொண்ணா? ஆட்டோல வந்திருக்கா? சும்மா இருப்பா. அவர் கண்ணாடிக்குள்ள கண்ணீர் ஃபேஸ்ல ஒரு ப்ராப்ளம் தெரியுது. பேச விடியா? அப்படியா? நீங்க போங்கயா, நீ பேசியா. எனக்கு அமைஞ்சிக்கிற மெயின் ரோட்ல கால் கிரவுண்ட்ல ஒரு சொந்த வீடு இருக்கு. என் வீட்டை ஒட்டின மாதிரி ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஒருத்தன் 2 வருஷமா ஒயின் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார் நடத்த இடம் இல்லாம என் வீட்டுக்கு வர்ற போற பாதையை பாராக்கின்ட்டான். தண்ணி அடிக்க வர்றவா என் பொண்களை பார்க்கிற பார்வையே சரியில்லை. தப்பு தப்பா பேசுறான், கலாட்டா பண்றான். நான் அந்த கடை முதலாளிகிட்ட போய் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். என்னதான் எடுத்து சொன்னாலும் வா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. லீகலா நான் எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருத்தோம். அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு இல்லீகலா அப்ரோச் பண்ணலான்னு உங்களை தேடி வந்தேன். மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம், பொண்ணு கல்யாணத்தை பகவான்கிட்டையும் குடும்ப கௌரவத்தை உங்ககிட்டையும் ஒப்படைக்கிறேன். முழு தொகையும் வாங்காம எந்த காரியத்திலையும் இறங்காதனா எந்த தொகையுமே வாங்காம இந்த காரியத்தில் இறங்குறேன். ஓய் ஓரடமா. யார் விஸ்வா? விஸ்வா கொண்ட கொண்ட நடத்த குடு குடுறா. ஹலோ, நான் விஸ்வா பேசுறேன். அவனை விட்டுரு. இல்ல விஸ்வா, 4-5 பொண்ணுங்க பார்க்க பாவமா இருக்கு. வேண்டாம் காசி, அவனை விட்டுரு. இல்ல நான் சொல்றத நீ புரிஞ்சு. நான் விஸ்வா சொல்றேன். சரிம்மா, ஓகே. நேர்ல வா பேசு. வந்துடுறேன். ஓகே. சாரி பெரியவர், உங்களுக்கு உங்க பொண்ணுங்க முக்கியம், எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். இதெல்லாம் உன்ன மாதிரி டீசென்டான ஆளு குடிக்கிறதுமா? நானு குதிரையெல்லாம் ரம்மு தான். அதுக்காக சைட் டிஷ் கொள்ளுன்னு நினைச்சுக்காத. வருத்தப்படி கடா சேவ் அப்படி மச்சான். 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு. வயசான ஆளு 5 பொண்ணுக்கு வேற பாவண்டா. பாவம் பொண்ணையும் பார்த்தா ஃபாரின் பாட்டில் பேங்க் பேலன்ஸ்லாம் டச் பண்ண முடியுமா? லைஃப்ல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் போது பழசெல்லாம் தூக்கி வீசிட்டு புதுசை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ பாவம்னு சொன்னியா அந்த பெரியவர்? அந்த ஆள் 1 லட்ச ரூபா கொடுத்துதான் வச்சுக்கேன், அந்த பார் ஒனையே காலி பண்ணிருப்பேன். இப்ப கம்ப்யூட்டர் வச்சு பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கான்ல பில் கேட்ஸ், உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவனை விட 1 ரூபா அதிகமா சம்பாதிச்சு செத்து போயிடணும், அதான் நம்ம லட்சியம். மச்சான், பணங்கிறது குடுக்கல் வாங்கலுக்காக நாம கண்டுபிடிச்சது, அதுக்கு நாமளே அடிமையா இருக்கக்கூடாது. குட், தட்ஸ் கரெக்ட். ஒருத்தருக்கு ஒரு பாலிசி இருக்கு. நீ பேசஞ்சர்ல போன ஆசைப்படுற, எக்ஸ்பிரஸ்ல போன ஆசைப்படுறேன். தட்ஸ் ஆல். இன்னைக்கு நடந்த டீல்ல 50,000 அமௌண்ட் வந்திருக்கு. அதுல 25,000 ஷேர்ரா. இதையாவது பொறுப்பா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வை. இந்த பணத்துக்காக விட்டு கொடுத்த நினைக்கிறேன் நீ. அனாதைய மெட்ராஸ் வந்து எனக்கு இனிஷியல் கொடுத்தவனே நீதான். என் கார்லயும் கூட விஸ்வோட ஓம் பேர் தான் எழுதி வச்சிருக்கேன்டா. மச்சான், எனக்கு பேங்க்ல வேண்டாம் டெபாசிட் இல்லாம இருக்கலாம்டா, ஆனா சாகுற வரைக்கும் எனக்கு ஒரு பிக்ஸட் டெபாசிட் இருக்குடா. ஃப்ரெண்ட்ஷிப். சாரிடா, சாரி. என்ன மூட் அவுட் ஆயிட்டியா? உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது எனக்கு தெரியும். வா. உங்களுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கு. 1 ஹவர்ல எல்லாம் கிளியர் ஆகும்.
ஆமா. அண்ணே ஆபீஸ் போயிருக்காரு, அண்ணி மார்க்கெட் போயிருக்காங்க. நீங்க? நான் ஒரு ரசிகன். காத்தோட கவிதையா வந்த உங்க பாடலை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணி வித்தவுட் யூ பர்மிஷன் உங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இப்போ பல்லவி வரைக்கும் தான் பாடிருக்கீங்க. சரணத்தையும் கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, பாய். காயத்ரி, காயத்ரி, வரேன். AUE மோட்டார் பொருத்தப்பட்டது. செருப்பு பிஞ்சிடும். வச்சு திருப்பி போட்டுக்க. ஏண்டே இடுப்புக்கு எக்சர்சைஸ் பண்ண செருப்பு எப்படி பிஞ்சு போக? லாஜிக்கே எல்லாம் பேசுற. காசி, இன்னைக்கு வீடு காலி பண்றப்ப ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. கேலண்டர்ல பார்த்த மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. மகாலட்சுமியா? கையில சில்லற கொட்ட ரோஸ் கலர் தாமரையில் நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா. ஆலியான்னு சொல்லுமா, அள்ளிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா கவிதை. விட்டா புக்கு போட்டு வித்துருவ போல இருக்குது. அவ என் லைஃப் ஆம்பிஷன்டா. போற போகும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கோ போல இருக்கு. ஆமா, அது என்ன தப்பு மச்சான்? கல்யாணங்கிறது தூர்தர்ஷன் பாக்குற மாதிரி ஒரே மேட்டர் திரும்ப திரும்ப பார்த்து ஒரு லெவலுக்கு மேல போர் அடிச்சிடும். ஆனா பேச்சுலர்ஸ் லைஃப் கேபிள் டிவில படம் பாக்குற மாதிரி வி சேனல், எம் சேனல், டிஸ்கவரி சேனல் ரிமோட் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். நீ 1000 சொல்லு காசி. கல்யாணம் நடந்தா அது அந்த பொண்ணு கூட தான். இனிமே என் வேலையே அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். என்னடி காஃபி ரெடியா? இதோ எடுத்துட்டு வரேங்க. மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி கொடுக்க கூட வக்கு இல்ல. என்னடி முணுமுணுக்குற? அடுப்போட புகைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் கேஸ் அடுப்பு இருந்தா தான் காஃபி போடுவீங்களோ? கேஸ் அடுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் யாரும் காஃபி குடிச்சதே இல்லையோ? இல்லைங்க, அது வந்து என்ன வந்து போயே. இது பாரு, கேஸ் ஸ்டவ், குக்கர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் இப்படி தனித்தனியா வாங்காம அப்படின்னு உன்ன வாங்கியிருக்கேன். புரியுதா? காஃபி கொண்டு வா. சனியனே சார், நீங்க சொன்ன மாதிரி கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணியாச்சு. ஏன் சார் திடீர்னு கனெக்ஷன் கட் பண்ண சொன்னீங்க? அட போப்பா, வர இந்த பொம்பளைங்க தொல்லை பெருந்தொல்லை ஆயிடுச்சுப்பா. காலங்காத்தால அவசரமா ஆபீஸுக்கு புறப்படலான்னு பார்த்தா டிவி முன்னாடி உட்காந்து வணக்கம் தமிழகம் பாக்குறாளுங்க. ஆஞ்சி ஓஞ்சி ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காஃபி கூட கொடுக்காம கால் மேல கால் போட்டுக்கிட்டு காஸ்ட்லி டைம் பாக்குறாளுங்க. இதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரூம்ல படுத்துட்டு பொண்டாட்டிய வாடின்னு கூப்பிட்டா குடும்பம் பார்த்துட்டு தான் வருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இதே ரேஞ்சுக்கு போச்சுன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தை எவன் பாப்பான்? பார்த்தேன், இந்த ஏழவே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே சார். ஓ வரேன் சார். ஒரு நிமிஷம். உந்து தானே? ஆமா சார், மறந்து வச்சுட்டேன். மறந்து வச்சுட்டு போனியா, தெரிஞ்சு வச்சுட்டு போனியா? எடுக்கிற சாக்கில் நாளைக்கு வீட்டுக்கு வருவா, தங்கச்சி தனியா இருக்கும், கட்சி கீழே போடுவா, எடுத்துக்கிற சாக்கில் லுக் விடுவா, மீட்டிங் ஜாஸ்தியாகும், ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சு 2 பேரும் காணாம போயிடுவீங்க. அப்படி தானே மேட்ரு? மேட்ரு தானே? எல்லாத்தையுமே அப்படி தப்பா பேசினா எப்படி சார்? யோ, நாட்டுல நடக்கிறதானே பேசுறேன். வேலையை பார்த்துன்னு போவியா? நான் தப்பா பேசுறேனா? காயத்ரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ டான்ஸ் கிளாஸ் போயிட்டு 7 மணி பஸ்ல வந்துரு. 6 மணிக்கே பஸ் இருக்கேன்னு. 6 மணி பஸ் கூட்டமா இருக்குமா? நின்னுகிட்டே வரணும். பஸ்ல ஸ்டாண்டிங்ல வந்தேன்னு வச்சுக்க, கருப்பு இன்ஸ்டால்மெண்ட்ல காணாம போயிடும். 7 மணி பஸ்ல உட்கார்ந்து நிதானமா வா. ஓகே? அப்பா, எப்படி அண்ணி நீங்க அண்ணன் கூட குடும்பம் நடத்துறீங்க? இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான்.
கல்யாணம் ஆன புதுசுல எங்க 2 பேருக்கும் நடுவுல காத்து கூட நுழைய முடியாது. 4 வருஷம் ஆச்சுல்ல, இப்ப எங்க 2 பேருக்கும் நடுவுல பஸ்ஸே நுழையலாம். இதுல தப்பிச்ச பொம்பளைங்களே கிடையாது. இன்று நான், நாளை நீ. சேச்சே, என்னோட வருங்கால கணவரை பத்தி நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன். இசையில ஈடுபாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா சுத்த ஞான சனியமா இருக்க கூடாது. ஆபீஸ்ல இருந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போன் பண்ணி என்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கிச்சன் வேலையில இருந்து வீட்டை கிளீன் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் எந்த ஈகோ இல்லாம செய்யணும். எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடணும். அடிக்கடி செல்லமா என்கிட்ட கோச்சுக்கணும். நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சும்மாவது என்கிட்ட போய் சொல்லணும். கை நிறைய சம்பாதிக்கணும். பிள்ளைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணும். கிழமை கிழவியானா கூட கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்கணும். வைதேகி, சீக்கிரம் சூடா இட்லி வை. This is very bad. நீங்க என்ன கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, இது நம்ம வீடு மாதிரி சார். நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. அந்த சாம்பார் ஊத்து. ஐயோ, போறோம் எவ்வளவு வைக்கிறீங்க? சாப்பிடுங்க சார். ஐயோ, இந்த சாம்பார் வச்சது சிஸ்டர் தான். அப்படியா? காயத்ரி எங்க? உள்ள இருக்கா? காயத்ரி, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? நவராத்திரி எதுமா முதலாளி கூப்பிட்டு வந்திருக்க, இங்க உட்காந்துருக்கே. உன் கையால பரிமாறினா எவ்வளவு நல்லா இருக்கும். பெரிய முதலாளி, அவர் பார்வையே சரியில்லை. ஐயோ, பணக்காரங்க பார்வை அப்படிதாம்மா இருக்கும். இது பாரு, நீ ஒரு சாதாரண மனுஷமா நினைச்சிருக்க. மெட்ராஸ் 4 பாத்திர கடை, 5 ஃபைனான்ஸ் கம்பெனி, 8 ஷோரூம், இன்னும் என்னென்னமோ வச்சிருக்காருமா அவரு. எவ்வளவு கம்பல் பண்ணி அவருங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ணே, அவரை கம்பல் பண்றதோட நிறுத்திக்கோ. என்ன கம்பல் பண்ணாத. சார். ஆம் ஆம், இதோ வந்துட்டேன் சார். சார் சார், என்ன சார் அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? ஏய் சனியனே, தோசை சுட்டு கொடுக்க சொன்ன குடுத்தியா? என்ன சார் வைஃபை போய் இப்படி திட்டிக்கிட்டு? இல்ல, இவளே நான் எப்பவும் செல்லமா சனியன் தான் கூப்பிடுவேன்ல. பாதிலே எழுந்துட்டார. தண்ணி கிண்ணி குடுத்தியா குடிக்கிறதுக்கு? ஓகே, ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கொடுங்க. ஐஸ் வாட்டர்? எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்ல. என்ன சார் இது? இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்லாம ஒரு வீடா? என்கிட்ட எத்தனை ஷோரூம்ஸ் இருக்கு. இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு அரேஞ்ச் பண்றேன். சார் அது வந்து மிஸ்டர் ராமகிருஷ்ணன், நீங்க ஒன்றும் டெலிகேட்டா ஃபீல் பண்ண வேணாம். நான் ஒன்றும் ஃப்ரீயா தர போறது இல்லையே, இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறதா இருந்தா அப்படியே ஒரு வாஷிங் மெஷின். ஓ, அதுக்கு என்ன? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், கிரைண்டர் என்ன வேணா எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓ ரைட் சார். வரேங்க. சிஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க. அந்த துண்டு. வரேங்க. என்னடி கேட்ட? வாஷிங் மெஷின். வாஷிங் மெஷின்? வாஷிங் மெஷின்ல துணி துவைப்பீங்களா? ஏன் வாஷிங் மெஷின் கண்டுபிடிக்க முன்னாடி மக்கள் யாரும் துணியை துவைச்சது இல்லையா? இல்லங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல எது குத்தலாம் வாங்கிப்பீங்களா நீங்க? ஏன் இப்படி புருஷனை டார்ச்சர் பண்றீங்க? வீட்ல இருக்கிறது 3 பேர். 3 பேர் துணியை உன்னால துவைக்க முடியாதா? இல்லங்க, மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல சமைச்சு பாத்திரம் கழுவி வச்சுட்டு நானே துணி துவைக்க கஷ்டமா இருக்குங்க. வாய மூடுறீ. பரவாயில்லையே சார், உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வராம நீங்களே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். என்ன சார் இது, கல்யாணமே ஆகலன்றீங்க, ஆனா வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி, குக்கர் எல்லாமே வாங்கியிருக்கீங்க. கல்யாணம் ஆனதெல்லாம் வாங்கணும்னு கட்டாயம் இல்லையா சார்? நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு வீட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாம போகலாம். அதுக்காக வர்ற பொண்ணு கஷ்டப்படணுமா என்ன? இது 2000 கம்ப்யூட்டர் வேர்ல்டு. எல்லா வேலையுமே அவளே செய்யணுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் லைக் இட். என்ன கனவா? இல்ல, உடுத்துற புடவையில இருந்து படுக்கிற கட்டில் வரைக்கும் மாமனார் வீட்ல இருந்து பிச்சை எடுக்கிற இந்த காலத்துல எப்பவோ வரப்போற மனைவிக்காக இப்பவே இதெல்லாம் வாங்குறீங்களே. லைஃப்ல ஒருத்தருக்கு ஒரு பாலிசி இருக்கு. இது என்னுடைய பாலிசி.
இதை பாலிசின்னு சொல்றத விட ஹியூமனிட்டின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணா அங்கங்க கேஸ் ஸ்டவ் வெடிக்காம இருக்கும். அப்ப நான் கிளம்புறேன். ஆசையுள்ள ராணி அட ஓடிவா காமினி. செல்லப்பா காசி பிரிண்ட் ரெடியா? ரெடி. இன்னைக்காவது புத்தம் புதிய காப்பியா இருக்குமா இல்ல பழைய இத்து போற பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டா? ஐயா எப்ப பார்த்தாலும் புது பிரிண்ட் பழைய பிரிண்ட். உன்னை ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னே இருக்கலப்பா. பொண்ணு எல்லாம் அப்படி என்ன வெரைட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க போகுது. அதுல என்ன உனக்கு வெரைட்டி? அப்படியா? வாங்க. அந்த என்ன அது? முட்டை. அப்படியே குடிச்சா? பச்சை முட்டை. அவிச்சு சாப்பிட்டா? அவிச்ச முட்டை. உடைச்சு சட்டியில் ஊத்துனா? ஆப்பாயில். திருப்பி போட்டா? ஆம்லெட். கொத்துனா? பொடி மாசு. முட்டையிலேயே இத்தனை வெரைட்டி இருக்கேல, நீ கூட்டிட்டு வர எத்தனை வெரைட்டிடா இருக்கும்? ராசா என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? செல்லப்பா கூட்டிட்டு வரையில குறுக்க பேசாத, தள்ளிட்டு வரையில தத்துவம் பேசாத. அறிகிட்டன பார்த்து வரப்படாது. பரதேசிக்கு பிறந்தவன, பன்னாடைக்கு பிறந்தவன. இன்டிசன்ட் ப்ரொபோசல். செல்லப்பா என்னப்பா? அனாவசியமா யாரையும் திட்டாத. ஏப்பா? நம்ம பல இடத்துக்கு போறோம் வர்றோம். ஆமா. சொல்ல முடியாது செல்லப்பா, அது நம்ம பையனா கூட இருக்கலாம். என்னப்பா கார் திடீர்னு நிறுத்திட்ட? அது நாரா நிறுத்தலப்பா, தாரா நிக்குது. காரணம்? பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பச்சைக்கிளி. அத பார்த்தா பச்சைக்கிளி மாதிரி தெரியலப்பா. ஹோம்லி பேசு கூண்டு கிளி. கூண்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீ வேற 4 நெல்ல போட்ட புர்ருன்னு பறந்து வெளியே வந்துட்டு போகுது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க போல இருக்கு. பஸ் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. நான் வேணா லிஃப்ட் கொடுக்கணுமா? லிஃப்ட் கொடுத்தா நீங்க ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்காம போக போறீங்க. நானு வழக்கமா வேலு மிலிட்ரி ஹோட்டலையே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சுங்க. உங்களை பார்த்தோன்னே ஊத்துக்குழி வெண்ண மாதிரி நல்லா நொகு நொகுன்னு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்களா, அதனால ஒரு சேஞ்சுக்கு சரவண பவால வெஜிடேரியன் சாப்பிடலாமேன்னு ஒரு சபலம். இது பாருங்க, டென்ஷன் வேண்டாம். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ நீங்க சரினீங்கன்னா நம்ம நேரா தேவி காம்ப்ளெக்ஸ் போறோங்க. அங்க பால்கனியில் ஒரு டிக்கெட்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அமராவதிக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு. அங்கிருந்து நேரா லலிதா ஜுவல்லரிக்கு வந்தோம்னா ஒரு 3 சவரில் கையில் ஒரு பிரேஸ்லெட். செய்கூலி கிடையாதுங்க, ஆனா சேதாரம் உண்டு. ஆட்டோ இங்க வா. இடியட். எடுத்துட்டு போடுங்க. ஆமா, நீ ஒரு ஃபிகர் ரூட் விட்டு இருந்தியா? அதை ஜூட் விட்டியா? ஏய் சி, அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாத. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. உண்மையிலேயே அந்த பொண்ணை நான் ஜென்யூனா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். தெய்வீக காதல். எஸ் மச்சான், இது நானும் கூட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஃபிகரை பார்த்தேன். வழக்கமா நம்ம ஆக்ஷன் படம் தானே பார்த்துட்டு இருப்போம். இது ஒரு வித்தியாசமா வி சேகர் விக்ரமன் படம் மாதிரி ரொம்ப ஃபேமிலியா இருந்தது. அந்த ஊத்துக்குழி வண்ண என்ன ரொம்ப இம்சம் பண்ணிட்டாப்பா. ஃபேமிலிங்கிற உனக்கு எப்படி? 2 வீலர் வச்சிருந்தாலே 2 டேஸ்ல கனெக்ட் பண்ணிடலாம். நான் 4 வீலர் வச்சிருக்க பொசுக்கு நம்பிக்க மாட்டேன். மச்சான், பஸ்ல போனோம்னு வச்சுக்க பாவாடை தாவணி ரூட் விட்டுறலாம். சைக்கிள்ல போனா சாரி சைட் அடிச்சிடலாம். சும்மால போனா சுடிதார் ஓகே. லான்சர் வச்சிருந்தா ஜீன்ஸ் போட்டு போனவங்கள ஸ்பான்சர் பண்ணலாம். குட், ஷாபாஸ். பொண்ணுங்களை பத்தி PhD பண்ணி வச்சிருக்க. ஏண்டா இந்த உழைப்பு பிசினஸ்ல காமிச்சிருந்தா உருப்பிட்டு இருக்கலாம்ல. ஆனா அந்த கரக வர மாட்டேங்கறனால தான் இந்த இளவு புடிச்சிட்டு அலையற. உங்க எல்லாரும் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, பல வருஷமா சும்மா கிடக்குற இந்த கிரவுண்டை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பண்ண நல்ல விலைக்கு போகும், ஒரு ஐடியா கொடுங்க சார். நம்ம இந்த இடத்த வந்த விலைக்கு அப்படியே வித்துடலாம் சார். ஏன்னா மணி மார்க்கெட் வேற ரொம்ப டைட்டா இருக்கு. இன்கம் டாக்ஸுக்கு பயந்துகிட்டு எவனும் பணத்தை வெளியே எடுக்கிறதே இல்லை சார். புரியாம பேசாதையா. கிட்டத்தட்ட 75 ஏக்கரா நிலம் வாங்கும்போது நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். டோட்டலா பிளாட் போட்டு அபார்ட்மெண்ட் கட்டி வித்தா? இன்னைக்கு சிட்டிலே பிளாட் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. அதுவும் இது அவுட் ஆஃப் சிட்டி வேற. அது மட்டும் இல்ல, நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால கொஞ்சம் யோசிச்சு. சார்,
கொஞ்சம் இருங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னப்பா என்னமோ செங்கலை வச்சு குழந்தை மாதிரி விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிற? இது செங்கல்ல சார், அருள்மிகு செங்கல்வராயன் சாமிகள். சார், நாம இந்த கல்லை அப்படியே விட்டு போயிட்டோம்னா இந்த பக்கம் நடந்து போற 4 பேர் நின்று கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. கும்பிட ஆரம்பிச்ச 4 பேர்ல 2 பேர் கற்பூரம் கொளுத்துவானுங்க. கற்பூரம் கொளுத்துனவன் மறுநாள் மாலை வாங்கி போடுவான். அவனுக்கு தப்பி தவறி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த செங்கல்வராயன் சாமிகள் தான் ஊர்ல இருக்கிற ஒரு 10 பேர் தெரியாது சொல்லுவான். சார், அவன் சொல்லனாலும் பரவாயில்ல சார், நாம சொல்ல வைப்போம். அப்புறம் இந்த பக்கம் 2 பூக்கடை 4 தேங்காய் கடைன்னு தானா ஃபார்ம் ஆயிரும். அப்படியே போற போக்குல இந்த ஊர் மக்களை வசூல் பண்ணி கோயிலையும் கட்டி கும்பாசேவை நடத்திடுவானுங்க. அப்புறம் இந்த இடம் மெல்ல மெல்ல டெவலப் ஆகி பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டு, போஸ்ட் ஆபீஸ், மெடிக்கல் காலேஜ், இந்த ஏரியா பயங்கர பாப்புலர் ஆயிரும் சார். சார், அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட பேரை செங்கல்வராயன் நகர் அப்படின்னு மாறிடு சார். ஆமா சார். அப்புறம் பாருங்க சார், இந்த ஏரியால கால் கிரவுண்டுக்கு அரை கிரவுண்டுக்கு அலைவானுங்க சார். சார், அப்ப இந்த இடத்துல நீங்க பிளாட் போட்டு வித்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட 100 மடங்கு லாபத்தை சம்பாதிக்கலாம் சார். கண்டிப்பா சார், ஷூர், ப்ளீஸ். நான் சிங்கப்பூர் போனப்ப எனக்கு பிடிச்சு வாங்கின காஸ்ட்லி வாட்ச். புடி. சார், நான் இதை வாங்கினதே காஸ்ட்லியான வாட்சுங்கிறதுக்காக இல்லை சார், நீங்க கட்டின வாட்ச் சார். தேங்க்ஸ் சார். சார், ஏதாவது இருந்தால் சொல்லி அனுப்புங்க சார். எனக்கு தேவையே உங்க கான்டாக்ட் தான். நான் வரேன் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கான். எழுதி வச்சுக்க, இவன் இன்னொரு குருபாதம். ஓகே சார், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே. ஒரு குரோசன் டேப்லெட் கொடுங்க. இருக்கலாமா? ஹலோ. ஹலோ. என்னது, இங்க வீட்ல இருக்க உடம்பு சரியில்லையா? இல்ல, எனக்கு தான் லேசா தலைவலி. உங்களுக்கு எந்த டாக்டர் பாத்தீங்க? டாக்டர் கிட்ட எல்லாம் போல, வெறும் தலைவலி தான். அதான் மெடிக்கல் ஷாப்லயே டேப்லெட் வாங்கிட்டேன். டேப்லெட் மெடிக்கல் ஸ்டோர்ல நல்லா இருக்கு. என்னங்க இது, படிச்சவங்க நீங்க. இந்த காலத்துல டாக்டர்ஸே நம்ப முடியல. மூளைக்கு மூளை தினம் ஒரு போலி டாக்டர் முளைச்சிட்டு இருக்கான். நீங்க இந்த மெடிக்கல் ஸ்டோர் என்னங்க இது? தப்பு தப்பா மாத்திரை கொடுத்து தலைவலியை மஞ்சள் காம நெஞ்சு கொண்டு விட்டு போறாங்க. ஹலோ, இங்க ஒர்க் பண்றியா மணி? அறிவு இருக்க உனக்கு? அவங்க கேட்டா கொடுத்துருவியா? டாக்டர் ஸ்லிப் எல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்குறேன். நாளைக்கு அவங்க உடம்பு ஏதாவது திருப்பி தருவாங்க. தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், இந்த 3த்துக்கும் ஒரே நிவாரணி அனாசின். புடி. இதை சாப்பிட்டுட்டு அமுத்தாஞ்சன நெத்தியில நல்லா தடவிக்கிட்டு இழுத்து போட்டு தூங்குனேன்னு வச்சுக்க, குப்புன்னு வேர்க்கும், கப்புன்னு சரியாயிடும். அப்படியும் சரியாகலன்னா உங்க அம்மா அப்பாவை நேரம் இங்க வரவழைச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லு. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். யோசிக்காதீங்க, வாங்க போலாம். வேண்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. வேண்டாங்க. வாங்க ப்ளீஸ். அன்னைக்கு நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதா சொன்னேன், கேட்க மாட்டேனீங்க. இப்ப நானே உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு.
இன்னைக்காவது அமராவதி போலாமா? என்ன அமராவதின்னு சொன்னோன்னு சதிலீலாவதி மாதிரி முறைக்கிறீங்க? சரி விடுங்க, நாரத கால சபை போலாமா? அங்க சாயந்தரம் நம்ம குன்னக்குடி வைத்தியநாத வயலின் கச்சேரி. அவரு வயலின் வாசிட்டு இருப்பாரு. நம்ம மிஸ்டர் யார் நீங்க? எதுக்காக ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? மரியாதையை லிஃப்ட் நிறுத்துங்க, நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். மேல போகணும். ஐ மீன் சொர்க்கத்துக்கு. சொர்க்கமே நம்ம பக்கத்துல இருக்கு, நமக்கு என்ன கவலை? அரடா, அட்டகாசமா ஒரு பட்டு, அம்சமா ஒரு பொட்டு, பளபளன்னு ஒரு ஜாக்கெட்டு, மொத்தத்துல நீங்க ஒரு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட். ஊட்டி இருக்கிற இந்த லிஃப்ட்டுக்குள்ள புதுசா போட்ட இந்த பட்ஜெட்டை நான் தாக்கல் பண்ணலாம். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டா, நான் இந்த காயை கல்லால் அடிக்கிற ஜாதி இல்லைங்க. அது தானா கரைஞ்சு லபக்கட்டின்னு கீழே விழுந்தோடனே அதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா சீவி பீஸ் பீஸ் ஆக்கி லபக் லபக்குன்னு வாயில போட்டுன்னு வச்சுக்கங்களேன், ஊலலல்லா உள்ளல்லலல்லல்லான்னு இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது காசி காசி காசி. ஹலோ, அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க. அவனுக்கு நம்மளை விட மோசமானவனுங்க. ஏய் விஸ்வா, என்னமோ லவர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்ன, ஆளைய காணா? கரெக்டா 5 மணிக்கு வரேன். நானும் ஒரு நாள் நம்மளோட ஊத்துக்குழி வண்டியை உங்ககிட்ட காட்டுறேன். ஆளை பார்த்தேன்னா ஆடி போயிடுவேன், அசந்து போயிடுவேன், அல்லகோலமாயிருவேன், ஐயோ ஐயோன்னு கத்துவேன். சார், ஒயிட் யூனிகார் உங்களுது? ஆமா. நோ பார்க்கிங்ல நிக்குது, கொஞ்சம் நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஊத்துக்குழி, என்ன நீங்க இங்க? என்ன பாரு, மழைகளை வருதான்னு பாக்கலாம். மழையும் வரல, எப்படி இது? எப்படிதான் நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன வெண்ணெய் ஒரு நாள் உருகி நெய் ஆயிட்டானாங்கண்ணா. அப்புறம் இந்த ஹோட்டல்ல ரசகுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு அல்வா கொடுத்து கொடுத்து அழுத்து போச்சு. 2 ரசகுல்லா ஆர்டர் பண்ணுப்பா. ஓய் ஏய், என்னது ஊத்துக்குழி? ஐயோ, என்ன திடீர்னு புறப்பட்டீங்க? இத பாருங்க, எதையுமே தப்பா பார்த்தா தப்பா தாங்க தோணும். இதைத்தான் திருவள்ளுவரும் அழகாக தமிழிலே கூறியிருக்கிறார். தப்புக்கு தப்பாய தப்போரு தப்பக்கால் எப்போரும் தப்பனப்படும். பாட்டி தமிழ்ல வீக்கு போலுக்கு திருக்குறள் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சா திரும்பி வந்துரு. உன் லவர் வருவாங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கடைசியா பார்த்தா ஏன் வந்துருச்சு. சரி, உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடிச்சு. ஹலோ, யாரு? குருபால சார். அங்க வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் டான்ஸ் கிளாஸ்ல வெயிட் பண்றேன், வந்துருங்க. இதோ வந்துறேம்மா. டேய் காயத்ரி டான்ஸ் கிளாஸ்ல வெயிட் பண்ணலாம். மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. சொல்றேன் சார். இது ஜாக்கிர் ஹுசேன் தபலா தானே சார்? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி கூட ரொம்ப பிடிக்கும் சார். அது என்ன சார், என் சிஸ்டருக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு ஒத்துமை. ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸ். அவளும் நல்ல டேஸ்ட் உள்ள பொண்ணு தான் சார். நிறைய படிப்பா, மியூசிக், டான்ஸ், ஜெனரல் நாலேஜ், பொம்மைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்றேன் சார். இன்னைக்கு இதே வேலையா போச்சு. பொறுக்கி ராஸ்கல். இன்னொரு தடவை என்கிட்ட பம்பு பண்ணட்டும், அப்ப பாத்துக்கிற அவனை. காயத்ரி, சாரி, நான் வண்டியை பார்க் பண்ற வரதுக்குள்ள நீ போயிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண வர சொன்னேன். ஒரு நிமிஷம். ஏய் காசி, அவனை பார்த்தா
பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. முதல்ல அவனை வெளியே போக சொல்லுங்க. ஏன் காயத்ரி? ஏனா மனுஷனாவ பொறுக்கி, பச்சை பொறுக்கி என்கிட்ட எப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டேன் தெரியுமா? பயமா இருக்குங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வேண்டாம் காயத்ரி, என்ன சொல்றது கேளு காயத்ரி.